டுடே சமையல். இப்போ நாங்கள் நைட்டு வேலை கேரட்டு, பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் 2, எண்ணெய் அடுப்பில் போட்டாச்சு. நாங்கள் கடுகெல்லாம் அவ்வளோ பாவிக்க மாட்டோம். ஓகே, உப்புமா செய்ய போகிறோம். ரவை வறுத்தாச்சு, 1.5 டம்ளர் ரவை. கேரட், வெங்காயம், இந்து உப்பு முடிஞ்சதுனால வெள்ளை உப்பு தான் போடுறோம், அயோடின் உப்பு. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு நாள் குடிச்சுவாங்க, சி விட்டமின்ஸ் கிடைக்கும், நிறைய உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நான் காலையில் இந்த நெல்லிக்காய் 2, புதினா, கருவேப்பிலை, உப்பு, இஞ்சி இதெல்லாம் போட்டு இதில் நான் ஒரு ஜூஸ் குடிப்பேன். இல்லையா கேரட்டு, பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது. நீங்களும் அப்படி தொடர்ந்து குடிச்சு வந்தீங்கன்னா எந்த நோய் இருந்தாலும் எதுவும் நமக்கு பலவீனங்கள் இருந்தால் இதை நம்ம தினமும் அருந்தி வரும்போது நம்ம உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தண்ணி கொதிச்சிட்டு பண்ணி விடலாம்.
இயேசுவே. எட்டு நீ வெளில இருந்து காய்க்கிறா? ஏன் இங்கே வாரிங்க, என்ன பிரச்சனை? ஒரு பந்துக்கிட்ட எட்டி பார்ப்போம். என்னம்மா எங்கே நிற்கிறீங்க? என்னம்மா நன்றி ஐயா கண்ணை தடுத்து சரி நேர்களே, உப்புமா செய்து முடிஞ்சிட்டு கொஞ்சம் 15 நிமிஷம் அப்படி மூடி வைக்கும்போது நல்லா வெந்துடும். ஓகே, நைட் வேலை உப்புமா ஓகே ரெடி. ஒரு ஆளுக்கு சோறு ஆக்கணும், ஒரு ஆளுக்கு உப்புமா. எங்கள் ஊரில் 2 செலவுலாம் அறம்புறமான செலவுகள் தான் இல்லாட்டியும். நேர்களே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.